பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டினர்ஸ் மூலமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய போகிறார். ஒவ்வொரு மாதமும் ஏசப்பா நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வரல. ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது எபிரேயர் 13:6 வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13:6 கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சகாயராக இருப்பேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒருவேளை இந்த நாளில் உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி வேணும், எனக்கு யார் ஹெல்ப் பண்ணல கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறா, நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஒருவேளை இதை பார்த்துக்கொண்டு நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு எந்த காரியத்தில் ஏசப்பா உதவி செய்ய வேண்டும்? ஒருவேளை உங்கள் குடும்ப காரியமா, இல்லை பிள்ளைகளுடைய காரியமா, இல்லை பிஸ்னஸ் காரியமா, இல்லை ஊழியத்தின் காரியமா, எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஏசப்பா சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஏசப்பா இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். இன்றைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி வேணுமோ ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு சகாயராக இருந்து உங்கள் காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதுதான் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒருவேளை இந்த பொல்லாத உலகத்தில் பார்க்கும்போது மனுஷங்கள் பல விதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, நீங்கள் செய்கிற பிஸ்னஸுக்கு விரோதமாக பல விதத்தில் சூழ்ச்சிகள் செய்கிறானா, நீங்கள் அதை கொண்டு பயந்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், எதை குறித்து நீ பயப்படாது, எதை குறித்து நீ கலங்காது, நான் உனக்கு சகாயராக இருப்பேன். ஒருவேளை நீங்கள் செய்கிற எந்த காரியத்தில் இன்றைக்கு உங்களுக்கு உதவி வேணுமோ, வானத்தையோ பூமியோ உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு இன்றைக்கு சகாயம் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் அநேக காரியத்தில் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு போயிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி வேணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டுமோ அவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, நீர் எனக்கு சகாயம் செய்வேன் வாக்கு கொடுக்கிறவ, நீ வாக்கு மாறாத தேவனப்பா. என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் எனக்கு உதவி வேணும், எனக்கு ஒத்தாசை வேணும், எனக்கு உதவி செய்ய யாரேன்னு கலங்கி கொண்டிருக்காங்கப்பா, அவங்க காரியத்தில் நீங்கள் சகாயம் செய்வீராக, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீராங்கப்பா. எந்தெந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்கோ, தடியாக இருக்குதோ அப்பா, நீங்கள் முன்ன சென்றப்பா, எல்லா காரியத்தில் கூட இருந்தப்பா, நீங்கள் சகாயம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.